குழந்தையே, கனவாகவே போய்விடுமோ என்று நீ நினைத்து ஏங்கிய விஷயத்தை உன் கையில் நான் தரப்போகிறேன். இனி அனைத்தும் உன் வாழ்வில் உனக்கான மாற்றங்களாகவே இருக்கப் போகிறது. இனி அனைத்துமே தலைகீழாக மாறப் புரிகிறது. இதை முழுவதுமாக கேட்டுப்பார். இது உனக்கும் எனக்கும் மட்டுமே புரியும் சூட்சம வார்த்தைகள். உன்னுடைய தோற்றமும் புது பொலிவோடு அனைவரும் கவரும் வண்ணம் மாறப்போகிறது. அனைத்துமே உனக்கு சாதகமாக நிகழப்போகிறது. எதை பற்றியும் அதிகமாக சிந்தனை செய்யாதே. நீ எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் சந்தோஷமாக இருப்பாய் என்பதை தான் நான் யோசித்து யோசித்து செய்து கொண்டே இருக்கிறேன். பிறர் நினைத்ததை எழுதும் காகிதமாக இருந்து விடாதே. நீ என்ன எழுத வேண்டும் என்று நினைக்கிறாயோ, நீ நினைத்தது அனைத்தையும் எழுதும் பேனாவாக இருக்க பழகு. அப்பொழுதுதான் நீ நினைத்த வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும், சந்தோஷமாக வாழ முடியும். அவமானப்படுத்தியவர்களுக்கு எப்பொழுதுமே வார்த்தையால் பதில் சொல்லாதே. உன் வாழ்க்கையையே பதிலாக சொல்லிவிடு. அவர்களுக்கு முன் நீ வெற்றி அடைந்து காட்டுவதே அவர்களுக்கு நீ கொடுக்கும் பதிலாகவே இருக்கும். வாழ்க்கையில் மிக உயரமான இடத்தில் நீ வாழ்ந்து காட்டுவதே அவர்களுக்கு, உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு, உன்னை ஏளனமாக நடத்தியவர்களுக்கு நீ அவர்களுக்கு கொடுக்கும் தக்க பதிலடியாகவே இருக்கும். உன் வாழ்க்கையையே அவர்களுக்கு பதிலாக சொல். உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்தே தீருவார்கள். இவர்களையா நாம் அவமானப்படுத்தினோம் என்று அவர்களே தலை குனிந்து நிற்பார்கள் உன்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியை பார்த்து. அடுத்த நிமிடம் நிச்சயமில்லாத வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் முடிந்தவரை மற்றவரை காயப்படுத்தாமல் மனதையும் வாழ்க்கையையும் சந்தோஷமாக வைத்து கொண்டாலே போதும். வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும். எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், ஏதாவது நடந்துவிடுமோ என்ற பயத்தோடு எப்பொழுதுமே இருக்காமல், இப்படி நடந்தாமல் இருந்தால் நம் வாழ்க்கையில் நன்றாக இருக்குமோ என்று நடக்காததை நினைத்து நினைத்து ஆசைப்பட்டு கொண்டே இருக்காமல், கவலையை மறந்துவிட்டு நிம்மதியாக இரு. வருவது வரட்டும், போவது போகட்டும் என்று அமைதியாக இருந்துவிடு. கவலையை யார் தந்தால் என்ன? புன்னகை உன்னிடம்தானே உள்ளது. சிரித்து கொண்டே புன்னகைத்து கொண்டே துன்பத்தை துடைத்து தூக்கி எறிந்துவிடு. கவலைகளை தூரத் தள்ளிவிடு. அப்பொழுது உன் வாழ்வு எப்பொழுதும் சுகமாகவே இருக்கும். யார் ஒருவர் பிறரை குறை கூறிக்கொண்டு இருக்கிறாரோ அவரிடம்தான் அத்தனை குறைகளும் இருக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நேசிக்க பழகு. எதை செய்தாலும் நேசமாக அதை செய். பிரியமான வேலை எதுவுமே கடினமானதே அல்ல. மனம் ஒத்து எந்த வேலை செய்தாலும் அது கடினமாகவே தெரியாது, மிக சுலபமாகவே இருக்கும். எப்பொழுதும் ஒன்றை தீர்க்கமாக மனதில் வைத்துக்கொள். எந்த பிரச்சனை வந்தாலும், கஷ்டமான சூழ்நிலை என்று எது வந்தாலும் நமக்கு துணையாக அப்பா இருப்பார். எப்பொழுதும் நம் நலனுக்காகவே போராடுவார் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால் போதும். நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் வாழ்வில் சுகமாகவே நடக்கும். நான் அதை நடத்தி காட்டுவேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு தேவையில்லாத பயமோ குழப்பமோ வேண்டவே வேண்டாம். துரத்தி விட்டாலும் தேடி வருவது மிருகங்களின் குணம். நீ என்னுடைய பொக்கிஷம். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். அதிர்ஷ்டம் உன்னிடம் இருக்கிறது. அதனால்தான் இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கிறது. இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கிறதென்றாலே நீ அதிர்ஷ்டசாலி என்றுதான் அர்த்தம். உன் கஷ்டத்திற்கான ஒரு முடிவை நான் எடுத்துவிட்டேன். இன்று இரவுக்குள் உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன். உன் கஷ்டத்திற்கான கடைசி நாள் இன்றுதான். நம்பிக்கையோடு காத்திரு. காத்திருந்த எவருக்குமே வெற்றி கிட்டாமல் இருந்ததே இல்லை. அதற்கான சரியான பதிலை நான் உனக்கு தந்தே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். கெட்ட நேரம், கெட்ட காலம், எல்லாம் கஷ்டமான சூழ்நிலை,
வருவது எல்லாம் போராட்டமான வாழ்வு என்று வரும்போது நல்ல காலம், நல்ல நேரம், சந்தோஷமான சூழ்நிலை, சந்தோஷமான மனநிலை என்ற காலம் வராமலா போய்விடும்? சற்று சிந்தித்துப் பார். மாற்றம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது கஷ்டம் மட்டும் நிரந்தரமாக உன்னிடமே இருந்து விடுமா? அல்லது கெட்ட நேரம் மட்டும் உன்னிடமே அப்படியே இருந்து விடுமா? வாழ்க்கை சக்கரத்தில் எல்லாம் சுழன்று கொண்டுதான் இருக்கும். வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். சிலவற்றுக்கு காலம் பதில் சொல்லும். அதுவரை காத்து கொண்டிரு. காத்திரு, பொறுமையாக காத்திரு. அனைத்திற்கும் காலம் அதற்கான தக்க பதிலை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. நீ எதிர்பார்த்தது எல்லாம் உனக்கு நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கு நடத்தி வைக்க நான் உனக்கு உறுதுணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. உன் சாயப்பா உனக்கு என்ன தேவை? எதை கொடுத்தால் நீ மகிழ்வாய்? எதை கொடுத்தால் உன் முகத்தில் ஆனந்த கண்ணீர் வரும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எனவே நீ எதை நினைத்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. தவறு செய்பவர்களை திருத்தி விடலாம், ஆனால் அதை நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் திருத்தவே முடியாது. தவறு செய்துவிட்டு அதற்காகத்தான் நான் இந்த தவறை செய்தேன், இல்லையென்றால் நான் தவறு செய்திருக்கவே மாட்டேன் என்று நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் நம்பிவிடாதே. அவர்கள் திருந்தவே மாட்டார்கள். சரியாக வாழ கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு வழியும் மிகப்பெரிய ஆசானாகவே இருக்கக்கூடும். வலியாக இருக்கிறதே, வேதனையாக இருக்கிறதே, போராட்டகலமாக வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கிறதே என்று சோர்ந்து விடாதே. அதுதான் உனக்கு மிகப்பெரிய ஆசானாகவே இருக்கும். வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ள, உன் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள அனைத்திற்குமாக உனக்கு தகுந்த ஆசானாகவே இருக்கும் அந்த போராட்டமான வழியும் வேதனையான சூழ்நிலையும். நீ எதற்காக வருத்தப்படுகிறாயோ அதற்கான தீர்வையும் உன் மனதிற்கு பிடித்தமான ஆலோசனைகளையும் நான் எப்பொழுதும் உனக்கு அறிவுறுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீதான் அதை உணர மறுக்கிறாய். எப்பொழுதிலிருந்து சாயிநாதரே என்று நீ என்னை அழைத்துவிட்டு பக்தியோடும் நம்பிக்கையோடும் ஆத்மார்த்தமான உணர்வோடும் என்னை வணங்க ஆரம்பித்தாயோ, என்னை பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தாயோ, அப்போதிலிருந்து உன்னுடைய கனவிலும் நினைவிலும், உன்னுடைய நித்திரையிலும் நிஜத்திலும் நான் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய நிலைமையும் உன்னுடைய வாழ்க்கையும் தற்போது உள்ள சூழ்நிலையில் மிக மோசமாக இருப்பதைப் போல உணர்கிறாயா? எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீ இருந்தாலும், என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நீ சுழன்று கொண்டிருந்தாலும் எப்பொழுதும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் பிள்ளையே. அப்பொழுதுதான், அந்த நேரத்தில்தான் நீ மிக நம்பிக்கையோடும் மிக பொறுமையோடும் மிக தைரியத்தோடும் இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் கவனிப்போடும் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் என்ன நடக்கிறது, நம் வாழ்வை சுற்றி ஏது நடக்கிறது என்பதை கவனமாக கவனித்து கொண்டே இரு. ஏனென்றால் உன் கஷ்டத்தோடு கஷ்டமாக உன்னுடைய பிரச்சனைக்கு நடுவே ஏதாவது ஒரு ரூபத்தில் என் பிள்ளைகள் கஷ்டப்படுவதை பார்க்க சகிக்காமல் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி புரிவேன் என்பது உனக்கு தெரியும் தானே? எனவே சோதனைகள் வந்துவிட்டது, பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அப்படியே உட்கார்ந்து விடாமல், கண்களை மூடி உட்கார்ந்து விடாமல் அதை கவனமாக நோக்கு. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நல்ல பதிலை, உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை உன் சாயி தேவா நான் தருவேன் சர்வ நிச்சயமாக. எப்பொழுதுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் ஏன் போட்டு உன் மனதை சுழன்று கொண்டும் போராடி கொண்டும் இருக்கிறாய்? உன் பிரச்சனையை தீர்க்க எப்பொழுதுமே என் காலடிகள் தயாராக இருக்கிறது.
ஓடோடி வந்து உன் பிரச்சனையை நான் சரி செய்வேன் ஏதாவது ஒரு ரூபத்தில். பல முறை உன் பிரச்சனைக்கான தீர்வையும் உன் பிரச்சனைக்கான ஆலோசனையும் நான் உனக்கு வழங்க கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீதான் அதை ஏற்க மறுக்கிறாய். கஷ்டத்தோடும் வேதனையோடும் மனதை போட்டு நீயே வருத்தி கொண்டு நான் உன்னை நெருங்குவதை கூட உன்னால் கவனிக்க முடியாமல் போராட்ட சிக்கலில் மாட்டி இருப்பதாக நினைத்து கொண்டு நீயே தவறாக சிந்தனையை ஓட்டிக்கொண்டு உன் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையை நீயே உருவாக்கி கொண்டிருக்கிறாய். அதனால் உன்னை தேடி உன் வீட்டிற்கே இதோ வந்திருக்கிறேன் உன் சாயிபாபா. நீ நம்பவே முடியாத பல ஆச்சரியங்களை நான் உனக்கு நிகழ்த்தப் போகிறேன். நானே உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு தேவையான அத்தனையும் மற்றவர்களின் துணையில்லாமல் நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். நான் இருக்கிறேன், எதற்குமே பயப்படாதே. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? சாயிரம் சாயிரம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்மளுடைய குறையையும் கஷ்டத்தையும் தீர்க்க இறைவனே நேரில் வருவார் அப்படிங்கிற விளக்குவதற்கான ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு கணவனும் மனைவியும் தன்னுடைய 4 குழந்தைகளோட சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கணவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. மக்களுக்கு ஏதாவது ஒரு குறை வந்துருச்சுன்னா, பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை தீர்க்க கடவுள் ஏன் நேரில் வர வேண்டும்? அவருடைய தூதுவர்களை அனுப்பி வைப்பால் போதுமானதாகத்தானே இருக்கும் அப்படிங்கிற கேள்வி அவனுக்கு விசித்திரமாக வந்தது. இந்த கேள்விக்கு பதிலை யாருக்கிட்ட போய் விசாரிச்சா நமக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு யோசனை செஞ்சு அந்த ஊரில் ஒரு குரு இருந்தார். அந்த குரு கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு போய் அந்த குரு கிட்ட போய் கடவுள் ஏன் மக்களை காக்க நேரில் வர வேண்டும்? அவர் தனது தூதுவர்களை அனுப்பி வைத்தால் போதுமானது தானே அப்படின்னு அந்த கேள்வியை அந்த மனிதர் குருவிடம் கேட்டாராம். இந்த கேள்வியை கேட்ட அந்த குரு, நான் உனக்கு பதில் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு கொஞ்சம் நேரமாகும், கொஞ்சம் காலமாகும் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வச்சுட்டாராம். அந்த மனிதரும் அந்த குருவின் பதிலுக்காக காத்து கொண்டிருந்தார். அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சமயம் அந்த ஊரில் அடுத்த ஊருக்கு போகணுன்னா ஆற்றை கடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு படகு சவாரி தான் இருக்கும். அந்த மாதிரி அந்த கணவனும் மனைவியும் தன்னுடைய 4 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு பக்கத்து ஊருக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து அந்த படகுல ஏறிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த படகுல அந்த கணவன் மனைவி 4 குழந்தைகள் அவர்கள் மட்டும் அல்லாமல் அந்த குருவும் அந்த படகில் ஏறிக்கொண்டார். அவரோடு அந்த ஊரில் உள்ள 4-5 பேரும் அந்த படகுல ஏறி பக்கத்து ஊருக்கு போகிறதுக்காக படகு சவாரி செய்தாங்க. அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு அந்த படகுல இருந்த குரு என்ன பண்ணார்னா, அந்த 4 குழந்தைகளில் எந்த குழந்தை மிக சிறிய வயதுள்ளதாக குழந்தையாக இருக்குமோ அந்த குழந்தையை எடுத்து தூக்கி அப்படியே தண்ணியில் போட்டுட்டாராம். இதை பார்த்த அந்த படகுல இருந்த எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சி. உடனே அந்த குழந்தையின் தகப்பன் என்ன பண்ணானா, உடனே தண்ணியில் குதிச்சு அந்த குழந்தையை காப்பாற்றி மீண்டும் படகில் ஏற்றி கொண்டு வந்தானாம். ஏற்றி கொண்டு வந்தோன கோபமாக, குருவே ஏன் என்னுடைய குழந்தையை தண்ணியில் தூக்கி போட்டீங்க அப்படின்னு கேட்டாராம். அதற்கு குரு சொன்ன பதிலை கேட்டோன்னே அவனுக்கு கேள்விக்கான பதில் அவருக்கு கிடைத்து விட்டதாம். அப்படி அந்த குரு என்ன சொன்னார்னா, இந்த படகுல இத்தனை பேர் இருக்கோம், உன்னுடைய மனைவி இருக்காங்க, இந்த ஊர் மக்கள் இருக்காங்க, ஏன் உன்னுடைய குருவா நினைக்கிற நானும் இருக்கேன். ஆனால் உன்னுடைய குழந்தை தண்ணியில் விழுந்தோன நீயே உடனே குதிச்சு அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டாராம். அதை கேட்ட அந்த மனிதர், இது என்ன கேள்வி? என்னுடைய குழந்தையை காப்பாற்ற நான் மற்றவர்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தா என்னுடைய குழந்தை தண்ணீரில் மூழ்கிவிடாதா? நான் பெற்ற குழந்தையை காப்பாற்ற மற்றவர்களை நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கணுமா? நான் அப்படி எப்படி செய்ய முடியும் அப்படின்னு கோபமாக கேட்டாராம் அந்த மனிதர். உடனே அந்த குரு சிரித்து கொண்டே சொன்னாராம், நீ என்னிடம் முன்பு ஒரு கேள்வி கேட்டாய் அல்லவா, அந்த கேள்விக்கான பதில் நீயே சொல்லிவிட்டாய், இதுதான் அந்த கேள்விக்கான பதில் அப்படின்னு சொன்னாராம். உலகத்தில் மனிதர்கள் எல்லோருமே கடவுளுக்கு குழந்தை போல்தான். அவர் படும் துயரத்தை கண்ட கடவுள் நேரில் வருவது இயல்புதான் அன்றி
தமது தூதுவர்களை அனுப்ப அவர் எப்பொழுதுமே யோசிக்கவே மாட்டார். உடனே வந்து தன்னுடைய பிள்ளையின் துயரை துடைப்பார். இதுதான் கடவுளின் பெருமையும் அருமையான குணமும் அப்படின்னு அந்த குரு பதிலுரைத்தாராம். இதனை கேட்ட அந்த மனிதருக்கு அவரது கேள்விக்கான விடையில் இருந்த ஆழ்ந்த கருத்தையும் புரிந்து கொண்டு சந்தோஷமாக குருவுக்கு நன்றி சொன்னாராம். நாமளும் இறைவன் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து நமக்கு வரும் பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்க இறைவனை முழு மனதோடு பிரார்த்தனை செய்தால் இறைவனே நேரில் வந்து நம் குறைகளை தீர்த்து வைப்பார், நம் கண்ணீருக்கு பதிலுரைப்பார், நம் கஷ்டங்களை போக்கி நம்மை நல்ல வழியில் வாழ வைப்பார். ஏங்காதே பிள்ளையே, எல்லாமே சரியாகிவிடும். நீ பாசத்திற்காகவும் உண்மையான அன்பிற்காகவும் ஏங்குகிறாய். அது உனக்கு கிடைக்காமல் போகும் பொழுதும் நீ உதாசீனப்படுத்தும் பொழுதும் நீ அடையும் துன்பத்தையும் மனவேதனையும் என்னால் பார்த்து கொள்ளவே முடியவில்லை. நான் ஒன்றை உன்னிடம் கூறுகிறேன், கேட்டுப்பார். உன்னுடைய இந்த உண்மையான அன்பும் பாசமும் என் மீது இருக்கும் பட்சத்தில் உனக்கான அன்பு, உனக்கான என்னுடைய ஆசிர்வாதம், உனக்கான என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு இருக்கும்படி நான் வழிவகை செய்வேன். யார் உன்னை கைவிட்டாலும் விடாவிட்டாலும், யார் உன்னை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், யார் உன் மனதை புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாமல் விட்டாலும் நான் உனக்கு எப்பொழுதுமே துணையாக இருப்பேன். நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய உன் சாயப்பா நான் இருக்கிறேன் பிள்ளையே. என்னுடைய அன்பு மட்டும்தான் எப்பொழுதுமே உதாசீனப்படுத்தாக அன்பு. உன் மனதை எப்பொழுதுமே திடமாக வைத்துக்கொள். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமே இல்லை, யாருமே நிரந்தரமே இல்லை. பெற்ற தாயானாலும் சரி, பெற்ற தகப்பனானாலும் சரி, மனைவியானாலும் சரி, கணவனானாலும் சரி, பெற்ற பிள்ளைகளானாலும் சரி, குறிப்பிட்ட ஒரு நாள் வரை, குறிப்பிட்ட அந்த நேரம் வரும் வரைதான் எல்லாம் உன்னுடன் வருவார்கள் என்பதை நான் பல முறை உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் அந்த உறவுகள், அந்த அன்பு, அந்த பாசத்திற்காக நீ ஏன் உன் வாழ்க்கையை கெடுத்துக்கொண்டு உன்னையே குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? ஆனால் உன்னோடு எப்பொழுதுமே நிரந்தரமாக வரப்போவது உன்னுடைய சத்குருவாகிய உன் சாயிநாதரே. இன்பத்தை கண்டுவிட்டால் மிக மிக பரவசமடைவதாக இல்லாமலும், துன்பத்தை கண்டால் அப்படியே துவண்டு போய் உட்காமராமலும் மனதை நிதானமாக சரிசமமாக வைத்துக்கொள். உன்னுடைய மனதை சமநிலையில் வைத்துக்கொள்ள பழகிக்கொள். நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அது வேறு ஒரு ரூபத்தில் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். நான் அதை சேர்த்து வைப்பேன். அது வரும் வரை நீ இப்படியே இதே மனநிலையில் இருந்தாயென்றால் அதற்கு உன் சாயப்பா சொல்வதற்கு எதுவுமே இல்லை. உன் மனதை நீதான் கையாள வேண்டும், நீதான் கட்டி போட வேண்டும். நீ எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாயோ, எதற்காக அழுது கொண்டிருக்கிறாயோ அதே மனநிலையில் அப்படியே இருந்துவிட்டால் அனைத்தும் உன்னிடம் வந்து சேர்ந்து விடுமா என்ன? வாழ்க்கை நகர்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும், காலங்கள் மாறிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். நீயும் உன் மாற்றத்தை எதிர்நோக்க காத்திருக்கத்தான் வேண்டும். அதுவரை இப்படி அழுது கொண்டே புலம்பிக் கொண்டே இருப்பதனால் என்ன ஆகிவிடப் போகிறது? எத்தனை நாள்தான் உன்னாலும் இப்படி அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்க முடியும் என்று சற்று சிந்தித்து பார்த்தாயா? ஒரு சில நாட்களில் உனக்கே உண்மைகள் புரிய வரும். ஏன் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது, இந்த நிகழ்வு நடந்ததற்கான அர்த்தம் என்ன என்பது உனக்கே தெல்ல தெளிவாக புரிய வரும். அந்த நாள் வரை பொறுமையாக காத்திரு. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். நான் அதை சேர்த்து வைப்பேன். பொறுமையாக காத்திரு. என் பாதம் தொட்ட உனக்கு எப்பொழுதுமே ராஜ வாழ்க்கை காத்து கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையின் மறுபக்கத்தை நீ காணப்போகும் அந்த நேரம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் கனவுகளையெல்லாம் தகுந்த நேரத்தில், தக்க சமயத்தில் நான் உனக்கு நிஜமாக்கி கொடுப்பேன். யார் முன்னிலையிலும் உன்னை தாழ்ந்து போக உன் அப்பா உன்னை விட்டுவிடவே மாட்டேன்.
இறைவனிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்துமே பலிக்க வேண்டும் என்பதுதான் பிரார்த்தனையாக இருக்கிறது. ஆனால் இறைவனுக்கு நன்றாகவே தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று. எப்போதுமே இறைவனிடம் இதை கொடு அதை கொடு என்று கேட்காமல் என் வாழ்க்கைக்கு எது நன்மையோ, என் வாழ்க்கைக்கு அதை கொடுத்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேனோ அதை ஆசிர்வாதமாக கொடுத்தால் போதும் என்றபடி இறைவனிடம் வேண்டிக் கொண்டாலே போதும், உன் வாழ்க்கையில் கஷ்டங்களே இல்லாமல் வாழ்ந்துவிடலாம். இறைவனுக்கு தெரியாதா உனக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று? என்னதான் சொன்னாலும் என்னதான் கூறினாலும் மனிதர்களுடைய மனது வேண்டுதல் இல்லாமல் இறை வழிபாட்டை செய்யவே செய்யாது. நீ யாரிடம் எந்த வேண்டுதல்களை வைத்தாலும், உன் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும், எது உனக்கு நடந்தாலும் நடக்காவிட்டாலும், எது உனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், எப்பொழுதுமே உன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. அந்த தன்னம்பிக்கை மட்டும் உன் வாழ்வில் இருந்தால் போதும், உன் மனதில் இருந்தால் போதும். நீ இழந்தது, இது நாள் வரை நீ இழந்து தவித்தது அனைத்தையும் வென்று விடலாம், பெற்றே விடலாம். நீயோ தைரியமான தன்னம்பிக்கையுள்ள என்னுடைய பிள்ளைதான், என் ஆசிர்வாதம் பெற்ற என்னுடைய பொக்கிஷம்தான்.